புதுச்சேரி சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் விரைவாக நீதி பெற்றுத்தரப்படும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உறுதியளித்தார். முதல்ல ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய நிகழ்வு புதுச்சேரியில் நடந்தது. இன்று கூட நான் மிக வருத்தத்தோடு இருக்கிறேன். அந்த வழக்கை விரைவுபடுத்துவதற்காக சட்ட ஆலோசனை பெறப்பட்டு இருக்கிறது. அதற்கு முன்னால் இந்த சிறப்பு புலனாய்வு அமைப்பை அமைத்திருக்கிறோம். எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சிருக்கிறோம். அவங்க இன்னும் கொஞ்சம் விரிவான விசாரணை தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள். 2 பேரை பிடிபட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு பல பேர் உதவி இருக்கிறார்களா என்ற கோணத்திலும் அவர்கள் சந்தேகிக்கிறார்கள். அதனால் அவங்க கொஞ்சம் கால அவகாசம் கேட்டிருக்காங்க. அவங்க முதல் நாளிலிருந்தே கலைவாணன் அவர்கள் தலைமையில் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே இன்னும் விஞ்ஞான ரீதியாக சில டெஸ்ட்டுகள் வருவதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்குது. ஏன்னா எல்லாத்தையும் விரைவுபடுத்தலாம், ஆனால் விஞ்ஞான பரிசோதனைகளை விரைவுபடுத்த முடியாது. அதனால் பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடிய அளவிற்கு தான் விரைவாக நீதி வழங்கப்படும். விரைவு நீதிமன்றத்தை ஏற்படுத்துவதற்கான அத்தனை முயற்சிகளும் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். புதுச்சேரியில் சிறுமி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் கிழக்கு பகுதி கண்காணிப்பாளரை கண்டித்தும் திராவிடர் கழகத்தினர் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகளைச் சேர்ந்தோர் தர்ணாவில் ஈடுபட்டனர். கஞ்சா விற்பனையை தடை செய்ய கோரியும் சிறுமி கொலையில் நடவடிக்கை எடுக்க தவறிய மொழி தெரியாத கண்காணிப்பாளருக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் போராட்டம் நடைபெற்றது. அப்போது கிழக்கு கண்காணிப்பாளர் அலுவலகத்தை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட முயன்ற நிலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து கண்காணிப்பாளர் அலுவலக வாயிலில் அமர்ந்து அவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சிறுமி படுகொலை வழக்கில் மேலும் 8 காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் முத்தியால்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் உட்பட 13 காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது அதே காவல் நிலையத்தைச் சேர்ந்த மேலும் 8 காவலர்கள் பணியிட மாற்றம் செய்து காவல்துறை தலைமையகம் உத்தரவிட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.